தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ். நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். அடுத்த வருஷம் இவ்வளோ வருஷமா 2018ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? அடுத்த வருஷம் சூப்பர் டைரக்டர்னு சொல்றாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போதான் நடிக்க தொடங்குறேன். என்னெல்லாம் ரசிப்பாங்களா? எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல. உற்றாத தம்பி, உற்றாத. அடுத்து வர 50 வருஷம் அப்படியே நின்னு பேசும். உற்றாத. இந்த சாவ பந்தயம் அடிக்கிற சாவ. ஓம் நம சிவாய. கலிகாலம் இது கலிகாலம். வெறுப்பு ஓங்கி நிக்கிற காலம். ஹேட் இஸ் த்ரைவிங், நெகட்டிவிட்டி இஸ் செல்லிங். இப்படி ஒரு காலகட்டத்தில் சேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம். சத்தியமா சொல்றேன், சுத்தமான மனுஷன், ஒயிட், பியூர் ஒயிட். ஒரு ஏஞ்சல் வானத்திலிருந்து இறங்கி வந்திருந்தா அது சேகர் கமுலா. ஆனா ரொம்ப இன்னசென்ட், அப்பாவி. எனக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் தோணும், என்னடா இப்படி ஒரு பிள்ளைய பெற்று இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்தில் விட்டுட்டாங்களே, இந்த மனுஷன் எப்படி இங்கே பொழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கலிகாலத்தில் அந்த மாதிரி மனுஷன்